ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்து எடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்து கொண்டீர். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகின்றேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னையும் இங்கே ஒரு சாட்சியாக கர்த்தருங்க நிப்பாட்டியதுக்காக கர்த்தருக்கு கோடான கூட நன்றி. ஒரு மாதங்களுக்கு முன்பாக அம்மாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். எதுக்காகனா அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. அந்த டெஸ்ட்டை நாங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா முன்னே இருந்ததை விட அதிகமாக கழுத்து வீக்கமாக இருக்குது, கட்டிய பெருசாக இருக்கிறதுனால அதை நீங்கள் கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் நினச்சது என்னென்னா செக் பண்ணிவிட்டு விட்டுருவாங்கன்றதான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்றதை நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. சரின்னு ஆப்ரேஷனுக்காக அவங்க மூவ் பண்ணாங்க. அப்போ பிளட் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால 2 வாரமாக பிளட் மட்டுமே ஏற்றிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சுச்சுவேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணவங்க எப்படி இருந்தாங்க, நாங்கள் கேட்ட விஷயம்லாம் எல்லாமே நெகட்டிவாக இருந்ததுனால அது எங்களால் உடனே ஏற்றுக்க முடியல. எதுவுமே பண்ணாமல் நாங்கள் ஜெபந்தான் பண்ணோம். அவங்க ஆப்ரேஷன் முடிஞ்சுது. ஆப்ரேஷன் முடிஞ்சுட்டு ஒரு 3 நாள் கழிச்சு தான் நான் போய் பார்த்தேன் அவங்கள. ஏன்னா எனக்கு பார்க்கறதுக்கான ஒரு இதுவும் எனக்கு இல்லை. ஒரு 3 நாள் கழிச்சு அவங்கள போய் நான் பார்த்தேன். பார்த்ததில் இந்த கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட ரத்தம் போகணுன்றதுக்காக ஒரு டியூப் ஒன்று வச்சுருந்தாங்க. அதே போல் அவங்களால உட்கார முடியல. எனக்கு எதனா வேணும்னா தண்ணியோ இல்லை காஃபியோ ஏதோ கொடுக்குற ஆள் அவங்களால ஒரு இவ்வளோ பெரிய கிளாஸில் ஒரு சின்ன தண்ணி கூட குடிக்க முடியாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதை பார்த்த உடனே என்னுடைய மனசு ரொம்ப உடஞ்சி போயிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்கவே இல்லை. 3ஆவது நாள் வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு கால் பண்ணேன். அப்போ எடுத்து பேசினது எங்களுடைய அம்மா தான். அந்த வார்த்தையை நான் கேட்ட உடனேயுமே என்னுடைய மனசில் தோணுன ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம கும்பிட்ற தெய்வம் சாதாரணமான தெய்வம் இல்லை, நம்மளை வாழ வைக்கும் தெய்வம் அப்படின்றத நான் அன்றைக்கி தான் நான் உணர்ந்தேன். அந்த உணர்ந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவருடைய அந்த ஒரு கிரியை நான் கண்ணெதிர்க்க நான் பார்த்தேன். ஒரே ஒரு விஷயம் நான் பண்ணலை. எங்கள் அம்மாவுக்காக இது வரைக்கும் நான் ஜெபமே பண்ணலை. அதுக்கு பதிலாக அந்த 21 நாளும் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஆண்டவரை நோக்கி துதிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள்லேருந்து ஒரு நாள் அந்த துதியை வந்து அதிகப்படுத்திகிட்டே இருந்தேன். முன்னே இருந்ததோட இன்னும் அதிகமாக நான் துதிக்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். துதிக்க ஒரு நாள் வந்தது. அந்த ஒரு நாள் வந்து என்னுடைய நாவையும் என்னுடைய ஆவியும் யாரையும் அடக்கிற மாதிரி இருந்தது, கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தது. அது என்ன ஆவின்னு தேடி கண்டுபிடிக்கும் போது தான் தெரியுது அதுதான் பரிசுத்த ஆவின்னு. அந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வந்தது. அந்த ஆவியானவருடைய வல்லமை எனக்குள்ளே இறங்க புதிய காரியங்களை எல்லாமே புதுசாக நான் வந்து அன்றைக்கி நான் உணர ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு சித்தம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டார். எனக்கு கொடுத்த வார்த்தை என்னென்னா, புதிய காரியங்கள் உனக்கு நான் செய்வேன்னு சொன்னார். இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்க, புதிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. எனக்கு புரியலையே, நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய காரியம் எங்கள் அம்மாவுக்கு செய்யலை, எனக்கு தான் செஞ்சுருக்காரு. என்னோடய விசுவாசம் ஃபுல்லாக என்னென்னா அவரை துதிக்கிறதும் ஒரு கனம் பண்ணுறதும் மட்டும்தான் இருந்தேன். அதை விடாமல் செஞ்சேன். இன்றைக்கி முன்னாடி அவங்க சாட்சியாக வந்து நிற்கிறாங்க. நிறைய காரியங்கள் வந்து சொல்லலான் இருக்கேன். ஆனால் ஐயாவுடைய ஜெபமும் சபையோருடைய அந்த ஜெபமும் தான் அவங்கள வந்து இன்றைக்கி நிற்க வச்சிருக்கு. ஜெபித்து கொண்ட சபையோருக்கும் ஐயாவுக்கும் ஐயாவுடைய குடும்பத்தினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.